வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உச்சத்தை தொட்ட தேசிக்காய் விலை. நாட்டின் பல பகுதிகளில் திடீர் மின்தடை. தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இலங்கை தமிழர்களுக்காக 772 புதிய வீடுகள் திறப்பு. நீச்சல் குளத்தில் விழுந்த பந்து எடுக்கச் சென்ற மாணவன் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். 1 கிலோ எலுமிச்சையின் மொத்த விற்பனை விலை ரூபாய் 2000 அதிகரித்துள்ளது. குறித்த விலை அறிவிப்பை கெப்பட்டிபுல பொருளாதார மையம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டில் உள்ள பல பல்பொருள் அங்காடிகளில் 1 கிலோ எலுமிச்சை ரூபாய் 1950 முதல் 2000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இந்த நாட்களில் எலுமிச்சை அறுவடை கணிசமாக குறைந்துள்ளதால் எலுமிச்சை விலை அதிகரித்துள்ளதாக காய்கறி வியாபாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எலுமிச்சை விலை அதிகரித்து வருவதால் சிலர் மோசமான நிலையில் உள்ள மற்றும் நல்ல நிலையில் இல்லாத சிட்ரஸ் பழங்களை கூட விற்பனை செய்வதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் சுமார் 30,000 மின் விநியோக தடை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மழையுடனான வானிலை காரணமாக இந்த மின்தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசல் அபேசிங்க தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மின் விநியோக தடையை மீண்டும் வழமைக்கு கொண்டுவரும் செயற்பாட்டில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கோசல் அபேசிங்க குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் இன்று முதல் தனது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. அதன்படி மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் இன்று முதல் நிறுத்தப்படும் என்று அதன் செயற்குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வாராந்த தேங்காய் ஏல விற்பனையில் இலங்கையின் சராசரி தேங்காய் விலை 6.8% உயர்வடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தரவுகள் மூலம் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1000 தேங்காய்களின் சராசரி விலை 138,582 ரூபாயாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் வாராந்து தேங்காய் ஏல விற்பனையில் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச அல்லது குறைந்தபட்ச விலை குறிப்பிடப்படவில்லை. இதனிடையே உள்நாட்டு சந்தையில் பெரிய தேங்காயொன்றின் மொத்த விலை 180 முதல் 190 ரூபாயாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் சிறிய தேங்காயொன்றின் மொத்த விலை 150 முதல் 170 ரூபாயாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 772 புதிய வீடுகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். திருப்பூர், சேலம், தருமபுரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 8 முகாம்களில் கட்டப்பட்டுள்ள புதிய வீடுகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிகழ்வில் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தனர். இந்திய ரூபாயில் 44.48 கோடியில் வீடுகள் கட்டப்பட்டு 6.58 கோடியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. மாத்தறையில் நீச்சல் குளத்தில் விழுந்த கிரிக்கெட் பந்தை எடுக்கச் சென்ற பாடசாலை மாணவன் நீச்சல் குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். திக்வல விஜித மகா வித்தியாலயத்தில் 12ஆம் வகுப்பில் கல்வி கற்று வந்த 17 வயதான பாடசாலை மாணவன் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவர் பாடசாலை மைதானத்தில் ஏனைய மாணவர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தபோது அதே பாடசாலையின் நீச்சல் குளத்தில் கிரிக்கெட் பந்து விழுந்த நிலையில் அதை எடுக்க முயன்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது. சடலம் பதிகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்து திக்வல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.